எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில் வந்து சுடருக்கு ஒரு புடவை வந்து தராங்க. அந்த புடவைய பார்த்தோன்னா சூப்பரா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம சுடர். அந்த இடத்துல இத வந்து இந்துமதி பார்த்தோன்னே, எப்படி கல்யாணம் ஆன ஆம்பளை கிட்டேருந்து புடவை வந்து வாங்கலாம்? தப்பு, 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 தப்பு. இவள போய் நல்ல பொண்ணுன்னு நெனச்சுட்டோமே! ச்சே! நான் வாங்க வேண்டிய இடத்துல, இவ என்ன உட்காந்துக்கிட்டு உரிமையா வந்து புடவை வேணும்னு கேட்கிறா. வேணா வந்து பணம் காசு வேணும். ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பணத்த குடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். இல்ல எனக்கு இது செஞ்சு தாங்க. வேற ஒரு நல்ல வேலையா வாங்கி தாங்கன்னு சொல்லி, இவளுக்கு என்ன தேவையோ கேட்கலாம். அத விட்டுட்டு புடவை, நகை, மல்லிகைப்பூலாம் கேட்பா போல இருக்கே. இது என்னால ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்துமதி. அப்பன்னு பார்த்து தீபா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நிம்மதியா. உடனே எந்திரிச்சு கத்துறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்துமதி. ஏன் மேடம், ஆல்ரெடி உங்களோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். இதில மாறி மாறி ரைட்டுக்கா, லெஃப்ட்டுக்கா வந்து கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்? என்ன பிரச்சனை? நான் தூங்குறது தான் பிரச்சனையா? இல்ல தீபா, நீ நிம்மதியா தூங்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. சாரி பேய் மேடம். நீங்க என்னென்னமோ சொல்லிட்டீங்கன்னு நெனச்சு நான் கூட வருத்தப்பட்டுட்டேன்னு சொல்லி, தீபா வந்து திருப்பி வந்து கண் அசந்து தூங்குறாங்க. அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க நம்ப இந்துமதி. "ஏய் தீபா எந்திரி எந்திரி. நான் அதுக்கு தானே மேடம் ஆரம்பத்திலேயே கேட்டேன். என்ன மேடம் இப்படி கன்ஃப்யூஸ் பண்றீங்களே? நீங்க எப்போதும் தெளிவா தானே பேசணும். நீங்களே வந்து கன்ஃப்யூஸ் பண்ணா, நான் உங்கள எங்கேருந்து பார்த்து பேசுவேன்? எனக்கு தான் நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியாதே மேடம்." அப்படின்னு சொன்னோனே, "ஆமால்ல, கரெக்ட்டு தான். மேடம் கொஞ்சம் தெளிவா பேசுங்க. அவ யாரு? என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து புடவ வாங்குறது? யாரு மேடம் உங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து புடவ வாங்குனது? அந்த புடவைய வேணா நான் எடுத்துட்டு வந்து நார் நாரா கிழிச்சட்டா? சொல்லுங்க மேடம்." அப்படிங்கிறாங்க. "இல்ல தீபா, சாரி. நீ நிம்மதியா தூங்கு." அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்ஸ் பேய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா வந்து தூங்க பார்க்குறாங்க. திருப்பி வந்து எழுப்பி விட்டுறாங்க அந்த இடத்துல. மேடம், முடியல மேடம். எனக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். மதியானம் தூங்குறது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? யாருக்குமே தூக்கம்லாம் வராது. அப்படி இருக்கும்போது, சாப்பிட்டுட்டு அசந்து தூங்குறதெல்லாம் ரொம்பவே முக்கியம் மேடம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கரெக்ட்டு தான். நான் உன்ன டிஸ்டர்ப் பண்றேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. நான் எப்படி இது மாரிலாம் வந்து நடந்துக்கிறேன்? அது மட்டும் இல்லாம அவ புடவ வாங்குனதெல்லாம் தப்பு தான். யார் அவ மேடம்? உங்க கிட்டேருந்து புடவ வாங்குனாளா? இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து புடவ வாங்குனாளா? அவளால என் தூக்கமே போகுது. நான் சும்மா விடமாட்டேன். ஐயய்யோ! இவ வேற வந்து இவ்வளோ கோவமா வந்து இருக்கா. அவள போய் நல்ல பொண்ணுன்னு நெனச்சுட்டேன். இல்ல மேடம். அவ நல்ல பொண்ணே கிடையாது. என்ன மேடம் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தீபா வந்து பேசும்போது, திருப்பி அசந்து தூங்குறாங்க அந்த இடத்துல தீபா. அப்பன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து காலிங் பெல்ல வந்து அமுக்குறாங்க. தீபா கதவ தொற. பேய் மேடம் எனக்காக வந்து நீங்க கதவு தொறக்குறீங்களா? நான் தொறந்துருவேன். ஆனா எல்லாரும் வீட்ட விட்டு ஓடிருவாங்கல்ல. ஆமால்ல. சரி நான் போய் தொறக்குறேன்னு சொல்லிட்டு, தீபா வந்து தொறக்குறாங்க. பார்த்தா சுடர் வந்து புடவையோட வராங்க அந்த இடத்துல. "என்னது? நீங்க தான் வந்து புடவ வாங்குனீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல. இவ ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு அப்பனா முன்னாடியே தெரியுமா?" "ச்சே, ச்சே. அப்படியெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது." "என்னது? நம்மகிட்ட ஒண்ணு சொல்லுது. இங்க வேற ஒண்ணு சொல்லுதே. ஒண்ணும் புரியலையே. கன்ஃப்யூஸா இருக்கே." "தீபா நீ போய் உன் வேலைய போய் பாரும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். அத போய் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக தீபா வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து, "இந்தாங்க நான் உங்கள்ட்ட தான் வந்து புடவ வந்து குடுத்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க நம்ப சுடர் அந்த இடத்துல. "ஐயய்யோ! இவ அவ்வளோ தங்கமான பொண்ணா? நமக்காக தான் புடவ வந்து வாங்கியிருக்கா. இவ தங்கமான பொண்ணா இருப்பா போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப இந்துமதி, "என்னது தங்கமான பொண்ணா? யாரையோ பத்தி திட்டியிருக்கீங்க போல இருக்கே." "ச்சே ச்சே அப்படியெல்லாம் இல்ல. நீ என்ன எனக்கு புடவ குடுத்துட்டு போலான்னு வந்தியா? இந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்க தான் மேடம் இருக்கீங்க. நான் இப்ப ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கை தூக்கி சக்சஸ் பண்றதோ, இல்ல வேற ஏதோ பண்றதோ, அதெல்லாம் நடைமுறைக்கு அழகில்ல மேடம். எனக்கு எது சரின்னு படுதோ, அத மட்டும் தான் நான் என்னைக்குமே செய்வேன் மேடம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கியேம்மா! நீ எதுக்கு எனக்காக வந்து புடவ வந்து வாங்கிட்டு வந்து குடுக்குற?" "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எழில் சார் வந்து வாங்கி குடுத்தாரு மேடம். இது யாருக்கா வாங்கி குடுத்தாங்க? பசங்க ஜெயிக்க வச்சாங்க. அப்ப நான் எப்படி இந்த புடவ யார்கிட்ட இருக்கணும்? உங்ககிட்ட தானே இருக்கணும் அக்கா." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "தங்கச்சி, நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டுட்ட. அதுக்கு நான் உனக்கு ஏதாவது வந்து குடுக்கணும்ல. இந்த எழில் சார் குடுத்த புடவைய நீயே வச்சுக்கம்மா உரிமையா. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சரியா? நான் வாங்கிக்கணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என்னால தான் கை நீட்டி வாங்க முடியாதே. அது உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவ. நான் தான் ஆவியாச்சேங்கிற மாரி யோசிக்கிறாங்க நம்ம இந்துமதி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "பரவால்ல நீயே வச்சுக்க." "இல்ல மேடம். உங்களுக்கான பொருள உரிமையா நான் உங்கள்ட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். இத நான் எடுத்துக்கிறதுல ரொம்பவே தப்பு. அடுத்த வாட்டி வேணா நான் வேணா எடுத்துக்கிறேன் அக்கா. இத எடுத்துக்கங்க. அப்பன்னா இந்த புடவைய குடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து முறிச்சுக்கலான்னு பார்த்துட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்க?" "என்னது மேடமா? சரிம்மா புடவைய குடு." "இல்லக்கா, இந்த தங்கச்சி வந்து நீங்க குடுத்த புடவைய வந்து வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசுறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது.
அப்பன்னு பார்த்து நம்ம இந்துமதியோட அப்பா வந்து மாசம் வந்து சுடர் வீட்டுக்கு வந்து வராங்க. இந்துமதி வந்து ஆப்போசிட்ல தான் வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல அவரை பார்த்து டைரக்டா வந்துகிட்டே இருக்காங்க. அச்சச்சோ! நம்மள பார்த்துக்கிட்டு இந்த மனுஷன் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. யாரு இவரு? நம்ம செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சா, செடிக்கு பின்னாடி வந்து நிக்கிறாரே! ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா சுடன் வந்துடுறாங்க. என்னப்பா வீட்டு வாசல்ல நிப்பாங்க. நீங்க என்ன இந்த தென்னை மரம் பக்கத்துல நிக்கிறீங்க? இல்ல இந்த பக்கம் யாரோ இருந்தாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. நம்ப இந்துமதி அந்த இடத்துல. ஏன்னா, இப்ப சுடர் கண்ணுக்கு தெரிஞ்சு, இவரு கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு தான் சட்டுன்னு வந்து உட்கார்ந்துடுறாங்க. அங்க யாரும் இருக்கிற மாரி தெரியல. இல்லம்மா உன் அக்காவே வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாரி ஒரு உள்ளுணர்வு வந்து தோணுச்சு. உண்மையிலே வந்து இந்துமதி இவருக்கு சுடரோட அக்கா தானே. அப்பனா இவங்களோட மூத்த பொண்ணுங்கிறத தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. நம்ம இந்துமதியோட அப்பா. சரிம்மா, இவர் யாருங்கிற மாரி கேட்குறாங்க. கனகவேல் பாட்டி அந்த இடத்துல எழிலோட அம்மா. இவர் தான் என்னோட அப்பா. உனக்கு அப்பா இருக்காரா? ரொம்பவே சந்தோஷம். சென்னையில வந்திருக்காரா? இப்பதான் வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ரொம்ப நாளா இங்க தான் இருக்காங்க. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? கப்பல் போல எழில் வந்து வீடு கட்டியிருக்கான். நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லி அவசியம் இல்ல. நீ தான் இந்த வீட்டோட பில்லரே. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அப்பாவ கொண்டு போய் வேற எங்கேயோ தங்க வச்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கனகவேல் பாட்டி வந்து உரிமையா வந்து சண்டை போடுறாங்க. நீங்க உரிமையா என் பொண்ணுகிட்ட கேட்கறத நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முதல்ல உள்ள வாங்க சார். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல கனகவேல் பாட்டி. அப்பன்னு பார்த்து அஞ்சலி, காவியா, கவினு, அபி 4 பேர் வராங்க. நீங்கலாம் யாரு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. சுடரோட அப்பா. நானா? அஞ்சலி. ஓ! நீங்க தான் வந்து சேட்டைக்கார குட்டியோ? சொன்னாங்க உன்ன பத்தி எல்லாம். அப்படின்னு சவுண்ட் குடுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ப அஞ்சலி. உங்க பொண்ணு பொய் சொல்றா. நான் ரொம்பவே சமத்தான பொண்ணு. சரியா? சுடர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான். மாத்தி மாத்தி சொல்றதே அவ வேலையா போச்சு. உடனே வந்து இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எங்கள பத்தி எதுவும் சொல்லியிருக்காங்களா? சுடருங்கிற மாரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபி. நம்ம தான் அந்த தாத்தா கிட்ட வந்து பேசியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது, பேசியிருக்கீங்களா? முன்கூட்டியே தெரியுமான்னு கனகவேல் பாட்டி வந்து கேட்கும்போது, நம்ம அஞ்சலி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப, சுடர் இருந்தா தான் சரி செய்ய முடியும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுல்ல பாட்டி. அப்போ வந்து சுடரோட ரூம்ல செக் பண்ணி பார்த்தா, இவரோட நம்பர் இருந்துச்சு. இவருக்கு ஃபோன் அடிச்சு பேசினோம். தாத்தா தான் வந்து அட்ரஸ், லொகேஷன்லாம் குடுத்தாங்க. அதான் வந்து நம்ப சுடர வந்து காப்பாத்துறதுக்கு போனோம். எழில் சாரும் பின்னாடியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. உங்களால தான் என் பொண்ணு இவ்வளோ நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்களா? உங்கள கையெடுத்து கும்பிடுறத தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து தாத்தா வந்து கையெடுத்து கும்பிடுறாரு. உடனே வந்து என்ன தாத்தா இப்படிலாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி பசங்க வந்து பேசுறாங்க. உங்க பொண்ணு தான் எங்களுக்கு வந்து நல்ல விதமா வந்து ஹெல்ப் பண்ணா. அந்த ஹெல்ப் பண்ணதுனால மட்டும் தான் நாங்க இப்ப சந்தோஷமா வீட்ல வந்து சுதந்திரமா வந்து இருக்கோம்னு ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. சரிம்பா. சுடரும் அவங்க அப்பாவும் தனியா பேசிட்டோன்னோன மொட்டை மாடிக்கு வந்து போறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா பேசுறாங்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எப்படி? எழில் சார் வந்து கோவப்படுறாரா? இல்ல, இல்ல. இப்ப எழில் சார் வந்து உரிமையா வந்து என்கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்குறாப்ல. நிம்மதியா பேசுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு கனகவேல் பாட்டிலேருந்து எல்லார்ட்டயும் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப பார்க்குறப்ப, திருப்பி அந்த மரத்துக்கு பின்னாடி, உன் அக்கா இங்க தான் இருக்காங்கன்னு என் மனசு வந்து சொல்லுதும்மா.